வசந்த் வசந்த் என்னும் சுஜாதாவின் இந்த நாவல் கணேஷ் வசந்த் தொடர்களில் வாசகர்களை பெரிதும் ஈர்த்த நாவல். ஒரு பழங்கால கிணறு குறித்து ஆராய்ச்சி குறிப்பு, அதன் பின்னணியில் நிகழும் குற்றங்கள் மிக விறுவிறுப்பாக சித்தரிக்கப்படும் இந்த நாவல் வாசகர்களின் யூகங்களை ஒவ்வொரு அத்தியாயத்திலும் வேறு திசைக்கு திருப்பிவிட்டு எதிர்பாராத திருப்பங்களை உருவாக்குகிறது. சுஜாதாவின் உச்சத்தை தொட்ட படைப்புகளில் இதுவும் ஒன்று. பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். வசந்த் சத்தம் போட்டு ஒரு சரித்திர கதையை படித்து கொண்டிருந்தான். சுந்தர சோழன் தனது மூத்த புதல்வனது வீர செயலையும் ஆற்றலையும் உணர்ந்து அவனுக்கு இளவரசு பட்டம் கட்டினான். மற்றொரு மகனாகிய அருள்மொழி தேவர் என்பவனே பின்னர் எத்திசையும் புகழ் பரப்பி இனிது வாழ்ந்த முதல் ராஜராஜ சோழன் ஆவான். எஸ்டி டியூட்டி ஆக்டில் ஆழ்ந்திருந்த கணேஷ் எரிச்சலுடன் நிமிர்ந்து, வசந்த், இப்போ நிறுத்த போறியா இல்லையா என்றான். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது பாஸ். இந்த ஆதித்த கரிகாலன் 969 க்ளோஸு. 4 பேர் சேர்ந்து ஆழ தீர்த்துட்டாங்க. இதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் கதையே இருக்குது. உத்தம சோழன் ஏன் அந்த 4 பேருக்கும் தண்டனை கொடுக்கல? அதுதான் பாஸ் மர்மமாக இருக்குது. வசந்த், நிஜமாக சொல்லு, திடீர்னு உனக்கே சரித்திரத்தில் இத்தனை ஈர்ப்பு? என்ன பண்ணுறது பாஸ், சரித்திர கதையெல்லாம் இப்போ படக்குன்னு நிறுத்திவிடுறாங்க. அதான் சொந்தமாகவே படிச்சுக்கலான்னுட்டு. எல்லா காரியங்களையும் சொந்தமாக செஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? ஏய், நிஜமாகவே உனக்கு சரித்திரத்தில் இன்ட்ரெஸ்டா? பின்னே நான் நம்பலை. ஏதாவது சரித்திரம் படிக்கிற பொண்ணை சைட் அடிக்கிறியா? நடு சென்டரில் குத்திட்டீங்களே பாஸ். நான் சரித்திரம் படிக்கிறதுக்கு காரணம் ஒரு பொண்ணு இல்லை, அவள் அப்பா. சரிதான், பொம்பளை விஷயந்தான். இல்லை பாஸ், காதல், தெய்வீக காதல். மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம். காத்திருப்பேனடி இதோ பார் கண்ணத்து முத்தம் ஒன்று. ஏண்டா, பாரதியை கோட் பண்ணுறதுக்கு வேறு எந்த வரியுமே அகப்படலையா? சும்மாவா பாடியிருக்கிறார் மகாகவி? தலைப்பாவை வேலைக்கு தலை அப்படியே தடவி கொடுக்கணும் போல் இருக்குது பாஸ். அவர் சொல்கிற அதே நிலை தான் இப்போ எனக்கும் பாஸ். ஐ எம் இன் லவ். வித் வாட்? வித் அன் ஏஞ்சல். அவள் பேர் இனியா. தித்திப்பா இல்லை, இனியா. அவளை நான் கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சிட்டேன். டேய், இந்த வாக்கியத்தை நான் உங்ககிட்ட இருந்து அடிக்கடி கேட்டுட்டேன் பாஸ். இந்த முறை இது தெய்வீக காதல், அப்படி உக்கிரமான காதல். லைலா மஜ்னு அப்படியெல்லாம் இல்லை. கணேஷ் தலையில் அடித்துக்கொண்டு, அப்போ நிஜமாவே கல்யாணமா என்றான். ஷோர் பாஸ், நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கங்களேன், பயப்படாதீங்க. அண்ணியெல்லாம் சைட் அடிக்க மாட்டேன். சீனியர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்களுக்காக ஒரு 4 மணி நேரம் வேணால் வெயிட் பண்ணட்டுமா? வேண்டாம், சும்மா பண்ணிக்கங்க பாஸ். ஜரிகை வெட்டியெல்லாம் கொடுப்பாங்க, கூட ஒரு பொண்ணையும் கொடுப்பாங்க. அதுதான் ட்ரபிள். நான் கன்ஃபார்ம்டு பேச்சுலர். உங்களை ஒன்று கேட்கட்டுமா? கேட்காத, நீ என்ன கேட்பேன்னு தெரியும். டெலிஃபோன் அடிக்குது, போய் பாரு. வசந்த் டெலிஃபோனை நோக்கி ஓடினான். அவளாக தான் இருக்கும். ஹலோ, மறுமுனை மிஸ்டர் வசந்த் ப்ளீஸ். ஓ இனியா, என் இனியா, மை ஸ்வீட்டி. கணேஷ் மறுபடியும் தலையில் அடித்து கொண்டான். இன்னைக்கு வரலாமா? அப்பா எப்படி இருக்கார்? கடிப்பாரா? சேச்சா, நான் சொல்லி வச்சுருக்கேன் வசந்த். எத்தனை மணிக்கு வரீங்க? ராகு காலம் முடிஞ்ச கையோட 6 மணிக்கு. சரித்திரம் படிச்சிருக்கீங்களா? ஏதாவது அதை பற்றி பேசுவீங்களா? தாராளமாக. லேட்டர் சோழாஸில் விளையாடுவேன். மலையனூர் ரேவதாச கிராமவித்தன் யாருன்னு கேளு. எல்லாம் கேட்க மாட்டேன். ஏதாவது வந்து உளராதீங்க. அப்பா லேட்டர் சோழாஸில் பிஹெச்டி வாங்கியிருக்கார். கவலையே படாத, அவரை அப்படியே கவர்ச்சி பண்ணிடுறேன். சரி, எத்தனை மணிக்கு எழுந்த, எத்தனை மணிக்கு பள்ளி தேய்ச்ச, எல்லாம் சொல்லு. கணேஷ் அவன் மேல் புஸ்தகத்தை எறிந்தான். அப்புறம் என்ன படிக்கிற? பால் வீதி. சபாஷ், எனக்கும் அப்துல் ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும். மெழுகுவர்த்தியை பற்றி பாடியிருக்காரு பாரு. கணேஷை பார்த்து கண்ணடித்தான். கணேஷ் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அதாவது அவள் அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சரித்திரம் படிச்சுட்டு 2-3 சோழன் பேரை வச்சுட்டு கதை பண்ண போறியாக்கும். அதான் பாஸ் சினரியா. நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உருப்பட மாட்டேடா நீ. எங்கள் அப்பா கூட அப்படி தான் சொன்னார். அந்த பொண்ணோட அப்பா பேர்? பேராசிரியர் அப்பாத்துரை.
மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சரித்திரத்துறை பிஹெச்டி பேராசிரியர். அவரை ஏமாற்ற போறியா? நிச்சயம் சேட்டையெல்லாம் தெரிஞ்சிடும் அவருக்கு. மாட்டேன்னு சொல்லிடுவார். பாஸ், அப்படி மாட்டேன்னு சொல்லிட்டா எங்கள் காதலை வெட்டிட முடியுமா? வேலிக்கு வெளியே தலையை நீட்டிய என் கிளைகளை வெட்டிய தோட்டக்காரனே, வேலிக்கு அடியில் நழுவும் என் வேர்களை என்ன செய்வாய்? இன்னும் ஒரு தடவை என்கிட்ட அப்துல் ரஹ்மானை வச்சு பயம் காட்டினேன், உன்னை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன். பாஸ், ஒரு 2 ஹவர் பெர்மிஷன் கிடைக்குமா? போடா, ஒடிடா. வசந்த் சாயம் போன ஜீன்ஸும் டிஷர்ட்டும் அணிந்து கொண்டு கண்ணாடியில் ஒரு முறை தலையை கலைத்து கொண்டு புறப்பட்டார். காரை எடுத்துகிட்டு போட்டுமா பாஸ்? 7 மணிக்குள்ளே வந்துடு. கடற்கரையில் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு எதிரில் தனித்தனியான வீடுகளில் ஒன்று பேராசிரியர் அப்பாத்துறை என்றது. வசந்த் துள்ளி இறங்கி மணியை பார்த்தான். 6:05. மணி அடித்தான். காத்திருந்தான். தலையை மறுபடி கலைத்து கொண்டான். 1 மினிட் என்று உள்ளே இருந்து வசந்துக்கு புல்லாங்குழல் ஒலித்தது. உனக்காக 1 வருஷம் காத்திருப்பேன் இன்னி. காரை திருப்பி கொடுக்கணும், அவ்வளவுதான். வசந்த் உலகின் உச்சத்தில் இருந்தான். கதவு திறந்தது. இனியா, ஓ மை ஸ்வீட். வசந்த் திடுக்கிட்டு போனான். என்ன இனியா, இந்த பெண் வெங்காயம் நறுக்குச்சா? வசந்த், நல்ல வேளை வந்தீங்க, அப்பாவை காணோம். கண்ணீருடன் நின்றாள். என்னது காணுமா? இன்னைக்கு பார்த்தா மணி 6 தானே ஆகுது. பஸ்ஸு பிடிச்சி வர லேட்டாகும். உட்காரு, கவலைப்படாது. இனியா சட்டை பேண்ட் அணிந்து தலையை அலைய விட்டிருந்தாள். 18 வயசு இருக்கும். சின்ன மூக்கையை அடிக்கடி சிந்திக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். கன்னங்கள் அழுகையாலும் அழகாலும் சிவந்திருந்தன. காலையில் யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி போனார். சரியாக 4:30 மணிக்கு வந்துடுவார். ஆறாச்சே, இன்னும் வரலேன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவர் இன்றைக்கி அங்கே வரவே இல்லையாம். உறவுக்காரங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டேன், எங்கேயுமே போகலையாம். எங்கேயாவது லைப்ரரியில் உட்காந்துட்டு ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பாருமா. இதை பாரு, நீ அழுதா என் நெஞ்சத்திலே 1000 ஈட்டிகளை தீட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்கு. இனியா அவன் சொன்னதை கவனிக்காமல், என்கிட்ட சொல்லாத எங்கேயும் போக மாட்டார். இன்றைக்கி லைப்ரரியும் கிடையாது வசந்த், எனக்கு என்னவோ கவலையாக இருக்குது என்றாள். கவலைப்படாதே, நான் வந்துட்டேன்ல, எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் வீட்டுக்கு போவேன். நிஜம்மா? நிஜம்மா. சற்று ஆறுதல் அடைந்து உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டாள். அப்போது டெலிஃபோன் ஒலித்தது. அப்பாவாக தான் இருக்கும் என்று ஓடினாள். இனியா, நான் தான் அப்பா பேசுகிறேன். அப்பா, எங்கேப்பா இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் லேட்டு? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இனியா, நீ தனியாக இருக்கியா? வசந்த் வந்திருக்கார். ஹலோ சார் என்று வசந்த் இங்கிருந்து இறைந்தான். இதை பாரு, நீ ஒரு காரியம் பண்ணு, அவன்கிட்ட எதுவுமே சொல்லாத. என்ன? ஒன்றும் சொல்லாமல் அலமாரி மேல் தட்டில் அட்டையில் கிளிப் குத்தி ஒரு கட்டுரை எழுதி வச்சுருக்கேன். ராஜராஜன் கிணறு அப்படின்னு ஒரு பேர். டைட்டில் நல்ல பார், பார்த்து அப்படியே அந்த காகிதங்களை ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வரணும். என்ன? அவர் அருகே யாரிடமோ என்னவோ கேட்டார். அது அவளுக்கு கேட்டது. பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட வா. என்ன? சொன்னதை செய். என்னப்பா, நீங்கள் ஏதாவது ஆபத்தில் இருக்கீங்களா? அழாதம்மா, ஒரு இக்கட்டில் மாட்டிகிட்ருக்கேன், கவலைப்படாத, வீட்டுக்கு வந்துடுவேன். அங்கே வந்து உங்களை அழைச்சிக்கிட்டு போட்டுமா? வேண்டாம், நானே வந்துடுவேன், நீ அதை சீக்கிரம் கொண்டு வா. டக்கென்று டெலிஃபோன் வெட்டப்பட்டது. என்ன இனியா உடனே அலமாரிக்கு சென்று தேட ஆரம்பித்தாள். ராஜராஜன் கிணறு, ராஜராஜன் கிணறு என்று சொல்லிக்கொண்டே. ராஜராஜன் கிணறா? வசந்த், கார் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாம். ஏன்? இந்த கட்டுரையை பல்லாவரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். என்ன கட்டுரை? என்ன பல்லாவரம்? ராஜராஜன் கிணறு. ஐயா, கொஞ்சம் புரியும்படி பேசேன். உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. வசந்த், வாங்க, உடனே போகலாம். எங்கே? அப்பா ஆபத்தில் இருக்கார். ராஜராஜன் கிணத்துலையா? இப்போ வரப்போறீங்களா இல்லையா? வசந்த் புரியாமல் காரை நோக்கி சென்றான். காரை விரட்டியபடி வசந்த், அது என்ன கட்டுரை? ராஜராஜன் கிணறு, கொஞ்சம் சாம்பிள் படி. இனியா சற்று தடுமாற்றத்துடன் கையில் இருந்த கட்டுரையை படித்தாள். திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை, மணக்குழ காந்தளூர் சாலையும் வேங்கை நாடும் கங்கம்பாடியும் நாளம்பாடியும் தடிகை பாடியும். ஐயோ, ஹோல்டன், நிறுத்து, காரு உதறுது. கட்டுரை பூரா ஒரே பாடியா? ஆராய்ச்சி குறிப்புகள் இருக்குது. ஆமாம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்கள் அப்பா தினப்படி இப்படித்தான் ஏதாவது எழுதிட்டே இருப்பாரா? ஆமாம். ஏன்? நிறையா ஸ்காலர்ஸ் இருக்காங்க அவருக்கு.
என் ஜாதக ராசி, இடது பக்கம் காதலி, காரு ஏகாந்தமாக மவுண்ட் ரோடு, பேச்சென்னவோ ராஜராஜன் கிணறு. பல்லாவரத்தில் எங்கே? ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வர சொல்லியிருக்கார் வசந்த். அப்பா குரலில் பதட்டம் இருந்துச்சு. பக்கத்தில் யாரோ இருந்து சொல்லி கொடுக்குறாப்புல பேசினார். ஒருவேளை கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோ? கிட்னாப்பா? ஒரு பாட்டம் ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வத்தை அளந்து விட்டார்னா கேள்வி கேட்காம பார்ட்டி அவரை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துரும் தெரியுமா? வசந்த், ராத்திரிக்குள்ளே அப்பா திரும்பி வந்து சேரலேனா? வசந்த் பல்லாவரம் ரயில் நிலையத்தின் வாசலில் நிறுத்தி, நீ அப்பா வராரா பாரு, நான் குட்டியாக ஒரு தம் அடிச்சுட்டு வரேன் என்று காருக்கு வெளியே வந்தான். மின் ரயில் ஒன்று வந்து நிற்க ஸ்டேஷன் வாசல் ஜன உயிர் பெற்றது. இருட்டி விட்டது. வசந்த் சற்று அவசரமாக சிகரெட்டை இழுத்தான். வசந்த் வசந்த் என்று குரல் கேட்டு திரும்பினான். இனியா காருக்கு வெளியே படபடப்புன்னு நின்று கொண்டு கையை உதறி கொண்டிருந்தாள். வசந்த் அவள் அருகே வந்தான். என்ன இனி? புடிங்க, அந்த ஆளை புடிங்க. எந்த ஆளை? அதை ஓடுறான் பாருங்க. கட்டுரையை லபக்குன்னு என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு ஓடுறான். வசந்த் அவள் காட்டிய திசையில் பார்த்தான். ஸ்டேஷனை விட்டு விலகின பாதையில் ஒருவன் ஓடுவது தெரிந்தது. வசந்த் துரத்தினான். சரசரவென்று நடக்கும் நிற்கும் பேரம் பேசும் சைக்கிள் தள்ளும் ஜனங்களின் ஓடே திறமையாக ஓடினான். அவன் திரும்பி பார்க்காமல் ஓடுவது தெரிந்தது. அவன் மேல் கண்கள் பதித்து ஓடினான். ராஜராஜன் கிணறு, பல்லாவரம். அந்த கட்டுரை யாருக்கும் முக்கியம். சிகரெட்டு குடிக்க போயிருக்கக்கூடாது. வசந்த் சாலையின் முனைக்கு வந்து பிரேக் போட்டார் போல நிறுத்தினான். ஆசாமி உடுப்பிக்குள் துடிப்பாக நுழைவதை பார்த்து வசந்த் நேராக அங்கே சென்றான். வாசலில் கல்லாமேஜையில் முதலாளி சில்லறையை சீச்சு கொண்டிருக்க ஹால் பூரா டிஃபன் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். ஓடி வந்தவன் புதிதாக நுழைந்திருக்கிறவன் இன்னும் சாப்பிட ஆரம்பித்திருக்க மாட்டான். சுற்றி பார்த்தான். பாதிக்கு மேல் வெள்ளை சட்டை. இதோ தண்ணி குடிக்கிறானே. அவன் பக்கத்தில் மனைவி உட்கார்ந்திருக்காளே. ஒரு உடுப்பி ஹோட்டலில் மறைவது எவ்வளவு சுலபம். போதாக்குறைக்கு மாடி மேலே மீல்ஸ் ரெடி என்று வரவேற்றது. உட்காருங்க சார், என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, உள்ளே ஒரு ஆள் வந்திருக்கானான்னு பார்க்குறேன். அப்போ ஓரமாக நில்லுங்க, பிஸி டைம் பாருங்கள். வசந்த் சற்று நேரம் புரியாமல் நின்றுவிட்டு தோல்வியுடன் திரும்பி விட்டான். இனி அவளை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன அபத்தமான துரத்தல், மடத்தனம். வசந்த் விரைவில் ரயில் நிலைய வாசலுக்கு திரும்பினான். அங்கே கார் இருந்தது. கதவு திறந்தே இருந்தது. இனி அவை காணவில்லை. திடுக்கிட்டான். எங்கே அவள்? ஸ்டேஷன் வாசலுக்கு ஓடினான். மாடிப்படி ஏறி நின்று இரும்பு பாதையும் பிளாட்பாரத்தையும் பார்த்தான். இறங்கி வந்து கடையில் விசாரித்தான். ஏப்பா, இங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சே, பாத்தியா? பொண்ணா? என்ன வாத்தியாரே? கடைக்காரன் அவன் பார்த்த பார்வை, கேட்ட விதம் தப்பு, கேஸு அப்படின்னு நினச்சிக்குவான். வசந்துக்கு அன்று மாலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் புரியவில்லை. ஒன்றுடன் ஒன்று தொடர்பே இல்லை. கடைசியில் எல்லாவற்றையும் கோட்டை விட்டு வந்து நிற்கிறான். போலீஸ் ஸ்டேஷன்? முதல்ல கணேஷிடம் அத்தனையும் சொன்னான். பாஸ், வசந்த், கார் எங்கடா? நீ பாட்டுக்கு என்னை திராட்டில் விட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டா. எங்கேருந்து பேசுகிற? பல்லாவரத்தில் ஒரு ஹோட்டலில் இருந்து. என்ன ஆச்சு உன் காரியம்? ஊற்றிக்கிச்சு. பல்லாவரத்தில் என்ன பண்ணுற? 4 விரல் நகத்தை இது வரைக்கும் முன்னையாக கடித்து முடிச்சிருக்கேன். இனியாவை காணோம். யார் இனியா? என்ன பாஸ் இப்படி கேட்குறீங்க? என் கேர்ள் ஃப்ரெண்டு, சரித்திர பேராசிரியர் மகள். அவளா? சொல்லு. 2 பேரும் ராஜராஜன் கிணத்தை எடுத்துகிட்டு பல்லாவரம் வந்தம்மா. ஒரு ஆள் கட்டுரை அவகிட்ட இருந்து பிடுங்கிட்டு ஓட அவனை நான் துரத்த, அவனும் ஆப்படலை. இனியாவையும் காணோம். ஏய் வசந்த், ஏதாவது தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? சிச்சு, அதெல்லாம் நிறுத்தியாச்சே. பின்னே என்னென்னமோ உளர்ற. விவகாரம் முழுக்கவே உளறல் தான் பாஸ், பரம உளறல். அப்போ அந்த பொண்ணை காணோம், அவ்வளோதானே? நீ அடிக்கிற ஜோக்கை தாங்க முடியாமல் அவள் புறப்பட்டு போயிருப்பாடா. பேசாமல் திரும்பி வா. அசோசியேஷன் மீட்டிங் இருக்கு எனக்கு. போலீஸில் புகார் கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். அவசரப்படாத, திரும்பி வா முதல்ல. எனக்கு அழுக வரும் போல இருக்குது பாஸ். வீட்டுக்கு வந்த பிறாடு ஒரு பொண்ணை துரத்துனா இந்த கதி தான். வந்து தொலை, விசாரிச்சுக்கலாம். வசந்த் வெறுப்புடன் கார் ஓட்டினான். வசந்த், டேய், உன் ஜாதகம்டா. இதோ இதே சீட்டில் தான் உட்காந்துருந்தா. இன்னும் கசங்கள் கூட கலையலை. பவுடர் வாசனை இன்னும் பாக்கி இருக்கு. நீ எங்கே இருக்க? ஒரு வேளை நிஜமாவே போர் அடிச்சிட்டேனா? தாங்காமல் தான் கிளம்பிட்டாளா? இல்லை வேற யாராவது பார்ட்டி அவளை பலவந்தமாக இழுத்துக்கிட்டு போயிருப்பாங்களா?
இருக்காது. அப்படி ஏதாவது நடந்திருந்தால் சத்தங்கத்தான் போட்டுக்க மாட்டாளா? அந்த கடைக்காரன் கவனிச்சிருக்க மாட்டானா? பின்ன எங்கே பாஸ் போயிருப்பா? எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீ போயிருந்த சமயத்தில் யாராவது ஸ்நேகிதியை பார்த்துருப்பா, அவள் கூட போயிருப்பா. எங்கிட்ட சொல்லாமலா? இந்த பாரு, உன் கவலைகளை நான் பட விரும்பலை. நான் போகிறேன். திரும்பி வர 9:30 ஆகும். ராமகிருஷ்ணன் ப்ரீஃபை எழுதி வை. எங்கே போயிடுவா? வந்த உடனே டெலிஃபோன் பண்ணுவா. பாஸ், உங்களுக்கு நடந்ததில் எதுவுமே மர்மமாக படலையா? நடந்ததே புரியலை. மோசமாக எடிட் பண்ண ஃபிலிம் மாதிரி இருக்குது. ஒரே ஜம்ப்பு கட்டு. ராத்திரி நிதானமாக சிந்திக்கலாம். வரேன். அவன் சென்றதும் உங்களுக்கு என்ன புரியும்? ஒரு காதல் மனம் படர பாடு என்று முணுமுணுத்து கொண்டு இனியாவுக்கு டெலிஃபோன் செய்தான். மறுமுனை கிரிங் கிரிங் என்று 13 முறை எண்ணி விட்டு வைத்தான். இன்னும் வீடு வந்து சேரலை. ஒரே சிந்தனை. சிகரெட் பற்ற வைத்து கொண்டு உட்கார்ந்தான். நிச்சயம் தந்தைக்கும் மகளுக்கும் ஏதோ நிகழ்ந்திருக்கிறது. அடுத்தது ஒருவேளை எனக்காக வருவாங்களோ? வசந்துக்கு திக்கென்றது. வாசல் கதவு தாளிட்டு இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே தம்பு சொட்டி தெருவின் சந்து தெரிந்தது. அதிக ஜன நடமாட்டம் இல்லை. அந்த ராஜராஜன் கிணற்றில் இருக்கிறது சூட்சுமம். வேங்கை நாடும் கங்கம் பாடியும் நாளம் பாடியும். என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம்? முதல்ல அப்பா, அப்புறம் பொண்ணு. எப்படியோ நானும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன். என்னை நோக்கியும் அவர்கள் வரலாம். அறை வாசல் கதவு லேசாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. வசந்த் கதவை திறந்து, இனியா, நீயா? நான் காண்பது கனவா இல்லை? ஏஷ், பின்னாலே அப்பா. பைப்பு புகையினடி மூக்கை துளைத்தது. கதவை முழுக்க திறந்து பேராசிரியர் அப்பாத்துரையை பார்த்து, ஓ வாங்க சார், வாங்க. உங்கள் பாதை அது என்ன துளி பட்டு இந்த இடம் என்று துவங்கியவனை தடுத்து, கணேஷ் இல்லையா? வெளியே போயிருக்கார், வந்துடுவார். 2 பேருமே முழுசாக வந்துட்டீங்களே. நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணிட்டேன் தெரியுமா? சரியான சமயத்தில் வந்து வயிற்றுல பாலை வாத்திங்க. சாரி சார், பேச்சுலர் ரூம். பேராசிரியர் அப்பாத்துரை உள்ளே வந்தார். அப்பா, இதுதான் வசந்த். அவனை கவனிக்காமல் சுற்றுமுற்றும் பார்த்தார். 50 வயது இருக்கும். ஆஸ்ட்ரே இருக்கா? நிறையா இருக்குது. சாரி, ஒன்று தான் இருக்குது. நிறையா எப்படி இருக்கும்? இங்கே யார் சிகரெட் குடிக்கிறா? இனியா உட்காரு. கணேஷுங்கிறது என்னுடைய சீனியர் சார். உங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கேன் சார். பிரமாதம், ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கீங்க. என்ன படிச்சிருக்க சொல்லு என்றார் சுருக்கமாக. அது என்ன இனியா, நீ கூட என்கிட்ட படித்து காட்டினியே, டாப்பாக இருந்துச்சே. இனியா பேச்சை மாற்றி, அப்பா, நம்ம வந்த விஷயம். ஓஎஸ் வசந்த், இன்றைக்கி எனக்கு ஒரு வினோத அனுபவம் ஏற்பட்டுச்சு. வெரி ஸ்ட்ரேஞ்ச். கணேஷை அட்வைஸ் கேட்கலான்னு வந்துட்டுருக்கேன். என்ன கேளுங்களேன், ஃபுல்லாக எதிரிலே இருக்கேனே. அவர் வந்துடட்டுமே. சரி, என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேண்டாம்ப்பா. இனியா, நீ என்ன சொல்லாமல் கொள்ளாமல் தனியாக புறப்பட்டு வந்துட்ட? நான் எவ்வளோ கவலைப்பட்டேன்னு தெரியுமா? அப்பா வந்து அழைச்சிட்டு போயிட்டார் வசந்த். சாரி. ஆமாம், அவசரமாக அவளை அழைச்சிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஒன்று கேட்கலாமா சார்? கணேஷ் வரட்டுமே. மறுபடியும் கணேஷ். வரட்டும். சற்று நேரம் மௌனமாக இருந்தான். பைப்பு அணைஞ்சு போயிடுச்சு, பற்ற வைக்கட்டுமா? வேண்டாம் என்றார். அதிகம் பேசுகிறவராக தோன்றவில்லை. வசந்த் அவரை ஒரு முறை எதிரொலி இல்லாமல் புன்னகை செய்தால் சட்டென்று ஒரு ஐடியா உதயமாகியது. சார், உங்ககிட்ட சரித்திரத்தில் சந்தேகம் கேட்கணுன்னு. லேட்டர் சோழாஸில். அவர் சற்று பிரகாசமானார். உனக்கு லேட்டர் சோழாஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? இன்ட்ரெஸ்டா? பைத்தியம் சார். ஒரு பக்கம் ஆரியபவன் பாதாம் அல்வாவை வைங்க, இன்னொரு பக்கம் லேட்டர் சோழாஸை வைங்க. நான் பின்னதை நோக்கித்தான் பாய்வேன். பரவாயில்லையே, ஒரு வக்கீலுக்கு சரித்திரத்தில் ஈடுபாடா? ஆமாம், 2லையும் நல்லா சரடு விடலாம் இல்லையா? சரடுனா நிறைய படிக்கணும்னு சொல்ல வரேன். இனி அவசரமாக, வசந்த், நீங்கள் என்னமோ அப்பாவை சந்தேகம் கேட்கணும்னு சொன்னீங்களே. அதான் சார், அந்த உத்தம சோழனை பற்றி எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். என்ன? ஆதித்த கரிகாலனை கொண்டவங்களுக்கு ஏன் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கல? அந்த கொலைக்கும் இவனுக்கும் கனெக்ஷன்னு தானே அர்த்தம். அது அவ்வளவு சிம்பிள் இல்லை வசந்த். பஞ்சவன் பிரம்மாதிராஜன்னு பாண்டி நாட்டு அரசியல் அதிகாரி ஒருவன் அதில் சம்மந்தப்பட்டிருக்கான். அப்படியா? சொல்லுங்கள் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. இனி அப்பாவின் பின்புறத்திலிருந்து ஒன்றா வெட்டுறேன் பாரு என்று கையை காட்டினாள். கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு பேராசிரியர் நிறுத்தினார். கணேஷ் உள்ளே வர, பாஸ், உங்களுக்காக தான் காத்துட்ருக்காங்க.
கணேஷ் தன் கை கடிகாரத்தை பார்த்து, சாரி லேட் ஆயிடுச்சு. பாஸ், இவர் தான் ப்ரொஃபஸர் டாக்டர் அப்பாத்துரை. இது டாக்டர் இனியா. நான் சொல்லலை? ஓ, இவங்க தானா? என்னமோ காணாமல் போயிட்டுதுன்னு சொன்னேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்தேன் மிஸ்டர் கணேஷ். அப்போ நீங்கள் காணாமல் போகலையா? அதாவது முதல்ல காணாமல் போனோம், அப்புறம் வந்துட்டோம். இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு ஒரு வினோத அனுபவம். என்னவோ வசந்த் சொன்னான், ஆனால் எனக்கு தலைகால் புரியல. உங்களை யாராவது கிட்னாப் பண்ண பார்த்தாங்களா? தெரியல. பேராசிரியர் அப்பாத்துரை சுதாரித்து கொண்டு தன் பைப்பை நிரப்பி கொண்டார். பற்ற வைத்து புகை போக்கி கொண்டே பேசினார். காலையில் யூனிவர்சிட்டிக்கு போனேன். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்க போயிருந்தேன். நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்றுச்சு. காரில் ஒரு ஆள் சுமார் 40 வயசு இருக்கும். பார்த்தா வசதி உள்ளவன் மாதிரியாக தான் இருந்தான். இறங்கி மரியாதையோட, ப்ரொஃபஸர் அப்பாத்துரை, உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்னு ஆரம்பித்தான். என்ன விஷயம்னு கேட்டேன். என் கூட ஒரு அரை மணி நேரம் வர முடியுமான்னா. எங்கன்னு? எங்கள் அப்பா கிட்டேன்னா. உங்கள் அப்பா யார்? அவரை எனக்கு தெரியாதே. எங்கள் அப்பாவுக்கு உங்களை தெரியும். நீங்கள் சரித்திரத்தில் எப்பேற்பட்ட அத்தாரிட்டி அப்படின்னும் தெரியும். இப்போ வசந்த் என்ன ஐஸ் வைக்கலை? அதே மாதிரி அவன் வச்சான். எங்கள் அப்பா உங்களை சந்திக்க விரும்புகிறாருண்ணா. வீடு கிட்டக்க தான் இருக்குது, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா. சரின்னு காரில் ஏறிக்கிட்டேன். கார் பாட்டுக்கு போகிறது போயிட்டே இருக்குது. கிண்டி தாண்டிடுச்சு, மவுண்ட் தாண்டிடுச்சு, மீனம்பாக்கம் தாண்டிடுச்சு. எங்கப்பா செங்கல்பட்டா போகிறேன்னு கேட்டேன். இல்லை, வந்தாச்சு. பல்லாவரத்துக்கு முன்னாடி சட்டுன்னு ஒரு சின்ன பாதையில் கார் திரும்பி சுமார் 1 மைல் தள்ளி போனால் ஒரு பண்ணை மாதிரி இருந்துச்சு. அது நடுவில் ஒரு வீடு. அங்கே கொண்டு நிறுத்திட்டு உள்ளே வாங்க ப்ரொஃபஸர்னா. கொஞ்சம் தயக்கத்தோடு உள்ளே போனேன். ஒரு பெரிய ஹாலில் உட்கார வச்சுட்டு அப்பாவை கூட்டியாரேன்னு போனான். 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, அப்பா வரல. சரி, நான் எழுந்து புறப்படலான்னு பார்த்தா வாசக்கதவு பூட்டியிருக்கு. யாரும் இல்லையான்னு கூப்பிட்டு பார்க்குறேன், பதிலே இல்லை. எனக்கு என்னடான்னு ஆகிப்போச்சு. ஹாலை சுற்றி வரேன், எல்லா கதவும் மூடியிருக்கு. வெளியே வரவும் முடியலை. டெலிஃபோன் இல்லை. ஏறக்குறைய கைது பண்ணிட்ட மாதிரி ஆச்சு. விஷயம் வேறு மாதிரியாக இருக்குமோ? என்னை அடைச்சி கிடச்சி வச்சு ஏதாவது பணம் கேட்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்களோ? அடடா, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டேன். சாயங்காலம் 4:30 மணி சுமாருக்கு ஒருத்தன் வரான். கதவை திறந்து, ப்ரொஃபஸர், ரொம்ப சாரி உங்களை காக்க வச்சுட்டேன் அப்படின்னா. எனக்கா ஒரே கோபம். முதல்ல நீ என்னை வீட்டில் கொண்டு போய் விடு அப்படின்னு கத்துனேன். கோச்சிக்காதிக்க, எனக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லுங்கள், விட்டுடுறேன் அப்படின்னா. ராஜராஜன் கிணறுங்கிறது எங்கே இருக்குது சொல்லிடுங்க, விட்டுடுறோம். இதுக்காக தெரியணும்? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இடத்த சொல்லிவிடுங்க, விட்டுடுறேன் அப்படின்னா. காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி போகிற வழியில் மாமண்டூருக்கு தெற்கே எங்கேயோ இருக்குன்னு. விவரம் போதாது, எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா. அந்த விவரம் தெரியணும்னா ராஜராஜன் கிணறு பற்றி ஒரு கட்டுரை எழுதிட்டுருக்கேன், வீட்டில் இருக்குது. அதில் ஒரு கல்வெட்டு குறிப்பு ஆராய்ச்சி பண்ணி லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த கட்டுரையை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், விட்டுடுறேன் அப்படின்னா. எனக்கு இதெல்லாம் எதுக்குன்னே புரியலை. சொல்ல மாட்டேங்கிறான். கட்டுரையை வரவழைங்க, விட்டுடுறோம், அவ்வளவுதான் சொல்கிறான். இல்லைன்னா மறுபடியும் உங்களை அடைச்சி போட்டுட்டு போயிடுவோம். கட்டுரை வர்ற வரைக்கும் சோறு தண்ணி கிடையாது அப்படின்ட்டான். என்னடா அது வம்பா போச்சு. டெலிஃபோன் இருக்கான்னு கேட்டேன். மாடிக்கு கூட்டிகிட்டு போனான். இனியாவுக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணேன். யாருக்கும் தெரியாமல் அந்த பொண்ணு மட்டும் தனியாக ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னா. இப்போ இது வரைக்கும் புரியுது. அப்புறம் நடந்ததான் வசந்த் சொல்லிட்டான். கட்டுரையை உங்கள் டாக்டர்கிட்டேருந்து பிடுங்கிட்டாங்களா? ஆமாம், பிடுங்கிட்டு என்னை அம்போன்னு தெரு முனையில் விட்டுட்டு காரில் ஏறி போயிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்கள பார்த்தா சரித்திரத்தில் உற்சாகம் இருக்கிற மூஞ்சியாக தெரியல, வேறு என்னமோ. அதுவும் ராஜராஜன் கிணத்துல இவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு? சரி, ராஜராஜன் கிணறுங்கிறது என்ன சார்? செங்கல்பட்டு ஜில்லாவில் உக்கல்ங்கிற கிராமத்து பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு. அது ராஜராஜன் காலத்தில் ஆவூர் கண்ணன் ஆரூர்னு ஒரு ஆள் ராஜா போல் அதை வெட்டி தண்ணி இறைக்கிறதுக்கு விட்டுருக்கான். அதை பற்றி கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அப்படியா? அந்த கிணறு இன்னும் இருக்கா? இருக்குது, அடையாளம் கண்டுபிடிக்கலாம். அந்த கல்வெட்டில் அதை பற்றி வேறு ஏதாவது விவரம் இருக்கா? புதையலை கிதையில தங்கம் அப்படின்னு? சே, அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க? அந்த குண்டர்கள் எப்படியும் போட்டோம், கிணத்துல போய் கூட விழட்டும், ஆனால் அந்த கட்டுரை எனக்கு ரொம்ப அவசியம், திருப்பி வேணும். அதுக்காக நீங்கள் உதவி செஞ்சு எப்படியாவது அதை கொண்டு வந்துடணும். வசந்த் கேட்டில? சார் கவலைப்படாதீங்க, வசந்த் கெட்டிக்காரன், அதை மீட்டுட்டு வந்துடுவான். வசந்த் கணேஷை முறைத்தான். என்ன பாஸ், பலியாடு மாதிரி என்ன அனுப்புகிறீங்க? இதில் உனக்கு தானடா சாமர்த்தியம் அதிகம். ஏன் சார், அந்த கட்டுரை ரொம்ப அவசியமா? ராஜேந்திரன் கிணறுன்னு இன்னொன்று எழுதிக்கங்களேன். இல்லைப்பா, 6 மாதம் ஆராய்ச்சி பண்ணேன், அது 6 பக்கத்தில் சாராக பிழிஞ்சு வச்சுருக்கேன். ராஜராஜன் கிணறு கல்வெட்டில் எத்தனை விஷயம் இருக்குது தெரியுமா? அது எதுக்கு சார் இந்த நடு ராத்திரியில்? உங்களுக்கு அந்த கட்டுரை வேணும், அது நாளைக்கு உங்களை வந்தடையும். அதுக்கு முன்னாடி சில கேள்விகள். உங்களை கூட்டிகிட்டு போனாங்களே, அதை சரியாக சுத்தமாக என்ன இடம்னு கொஞ்சம் வர்ணிக்க முடியுமா? பண்ண மாதிரி இருந்துச்சு. பண்ண மாதிரினா என்ன பண்ண? கோழி பண்ணையா, பால் பண்ணையா, இல்லை பண்ணையார் பண்ணையா? இல்லைப்பா, தனியாக ஒரு நிலத்து நடுவில் ஒரு வீடுன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் வேறு ஏதாவது உருப்படி அடையாளம்? பல்லாவரத்தில் எங்கே? மார்க்கெட்டு சந்தடியெல்லாம் தாண்டின பிற்பாடு கொஞ்சம் தூரம் பெருவழியில் போனோம். பெருவழி? ஆமாம், ட்ரங்க் ரோடு. அதுக்கப்புறம் வலது பக்கம் திரும்பினோம். அங்கே வாசனை அடிச்சது. வாசனை? என்ன வாசனை? ஸ்னோ பவுடர் வாசனை இல்லை, அது மாதிரி. ஓ, அங்கே ஏதாவது வாசனாதி திரவியங்கள் ஃபேக்ட்ரி இருக்கலாம். உடனே கணேஷ் பான் சென்றான். அங்கே நாம் ஒரு தடவை கேஸ் சம்மந்தமாக போயிருக்கோம் வசந்த். ஓ, ஞாபகம் இருக்குது பாஸ். அந்த பேட்டையே பவுடர் போட்ட மாதிரி வாசனை தீத்து கட்டும். சார் நீங்கள் சொல்லுங்கள். வாசனையை தாண்டியதும் திருமணமா அங்கிருந்து மண் பாதையில் ஒரு மைல் தூரம் போனோம். நடுவே ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரி சின்னதாக ஒரு கட்டிடம் வந்தது. ஆமாம், சிவில் விமான இலாக்காவுடைய மார்க்கர் கட்டிடம் என்றான் கணேஷ். அந்த வழியாக நான் தண்டலம் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கேன். தனியாக கட்டடம், முள் வேலி, உள் பக்கம் பூட்டியிருந்த கேட்டு. சரி சார், நீங்கள் அடையாளம் சொல்லிட்டீங்க. நாளைக்கு வசந்த் போய் பாக்கி வேலையெல்லாம் கவனிச்சுப்பான் என்றான் கணேஷ். வசந்த், சார் நான் அந்த கட்டுரையை மீட்டு கொண்டு வந்தால் நீங்கள் என்ன தருவீங்க? எது வேணாலும் கேளு, தரேன். வசந்த் இனியாவை பார்த்தான். இனியா அப்பாவுக்கு தெரியாமல் இப்போது வேண்டாம் என்று அபிநயித்தாள். நீங்கள் என்னை உங்கள் மாணாக்கனாக ஏற்றுக்கிட்டு உங்கள் வீட்டில் வந்து சரித்திர பாடம் கற்றுக்க அனுமதிப்பீங்களா சார்? முடியாது. ஏன்? சரித்திர பாடமெல்லாம் வேணும்னா யூனிவர்சிட்டிக்கு வரணும். போச்சுடா, உங்கள் வீட்டில் வந்து கற்றுக்க முடியாது. எதுவும் சின்ன வேலை இல்லையா? தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறேன், அதுக்கெல்லாம் வேலைக்காரன் இருக்கான்ப்பா. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களை மாதிரி சரித்திர பேராசிரியர்கிட்ட ஒரு சேவை செய்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுங்க சார். பார்க்கலாம், நீ முதல்ல கட்டுரையை கொண்டு வா. அப்போ நான் வரட்டுமா? லேட்டாகிடுச்சு. பை கணேஷ், பை வசந்த், ஸ்லீப் வெல் என்று இனியா ஒரு புன்னகையை பறித்து கொடுத்துவிட்டு புறப்பட்டாள். ஸ்லீப் வெல்லாவது ஒன்றாவது, மயக்கத்தை தந்தவளே, ஒரு மருந்து சொல்லி போனால் என்ன என்றான் வசந்த். சரியான ஐஸ் ஃபேக்ட்ரி டானி. என்ன ஐஸ் வைக்கிற அந்த ஆளுக்கு? என்ன செய்கிறது பாஸ், பேராசிரியர் ஆசிரியராக இருக்காரே, கிட்ட வரவிட மாட்டார் போலிருக்கே. ஒரு எஸ்கிமோ கிட்ட போய் ஃப்ரிட்ஜை வித்துடலாம் போலிருக்கே. கணேஷ் மறுபடி கோர்ட் கேஸில் ஆழ்ந்து விட்டான். வசந்த் கடிகாரத்தை திருக்கி அலாரம் வைத்தான். காலையில் எழுந்து ஓடணும் பல்லாவரத்துக்கு என்றான். காரக்கீரை எடுத்துகிட்டு போயிடாத, பஸ்ஸில் போ, இல்லை ட்ரெயினில் போ. மறுதினம் காலை வசந்த் சுமார் 7:30 மணிக்கு புறப்பட்டு பல்லாவரம் வரை மின்சார ரயிலில் சென்று அங்கிருந்து நடந்து நடந்து இன்னும் கொஞ்சம் ஃபேக்டரி வாசனை கடந்து மண் ரோட்டில் சென்றான். சொல்லி வைத்தார் போல அந்த டிரான்ஸ்மிட்டர் கட்டடம் வந்தது. அங்கிருந்து சற்று தூரத்திலேயே பேராசிரியர் குறிப்பிட்ட அடையாளங்களில் அந்த கட்டடம் தெரிந்தது. வேலி தடுத்து பூட்டியிருந்தது. வெற்று நிலம், பின்னணியில் தென்னந்தோப்பு, நிழலில் அமைதியான ஓடு வேய்ந்த வீடு, ஆள் நடமாட்டமே இல்லை. வசந்த் வேலியோர கதவுகளை சப்தித்தான். ஹலோ, யார் உள்ள? கதவை திறங்க என்றான். பதில் இல்லை. வசந்த் யோசித்தான். வேலி கம்பி மேல் கால் வைத்தான். ஒரு எவ்வு உட்புறம் வந்துவிட்டான். நடந்தான். அந்த வீட்டு வாசலை அடைந்தான். கதவை மெல்ல தட்டினான். சந்தடியே இல்லை. கதவை தள்ளி திறந்தான். திறந்து கொண்டது. உள்ளே பாதி இருட்டாக இருந்தது. வார பத்திரிகைகள் அடுக்கியிருந்தன. டெலிஃபோன் அடித்தது. வசந்த் அதை எடுத்து ஹலோ என்றான். யார்? ராமலிங்கமா? அவங்களாம் கிளம்பிட்டாங்களா? வேன் அனுப்பிடவா?
கிழவனை என்ன செஞ்சீங்க? ம். என்னையா? ம் ம். கிழவனை என்ன பண்ணீங்க? வசந்த் படக்கென்று வைத்து விட்டான். அங்கிருந்து நடந்தான். டெலிஃபோன் மறுபடி அடிக்க துவங்கியது. கவனிக்காமல் சுற்றுமுற்றும் சோதிக்க ஆரம்பித்தான். வீட்டில் யாரும் இல்லை என்று அவன் புலன் அறிவுக்கு தெரிந்தது. மாடி படி தெரிந்தது. அங்கே போக விரும்பினான். மருந்து பாட்டில்கள், கீழ் தட்டில் சென்ற மாதத்து தினசரி நாளிதழ்கள், மலையாள பத்திரிகைகள். இந்த குப்பையில் ராஜராஜன் கிணத்தை போய் எங்கே தேடுறது? மெல்ல புரட்டி பார்த்தான். எதிர் அலமாரியை திறந்து பார்த்தான். வாசல் புறம் கார் கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்டது. கேட்டு திறக்கப்படும் சத்தம் தொடர்ந்து. அதன் பின் செருப்பு கால்களின் சரக் சரக். வசந்த் மறைய இடம் தேடி அகப்படாமல் உடனே மாடிக்கு சென்றான். மாடியில் அதிகம் புழக்கம் இருந்ததாக தெரியவில்லை. பைத்தியக்காரத்தனத்தின் சீக்கிரம். எல்லாம் தப்பு. வேலி தாண்டியது, மரக்கதவை திறந்தது, டெலிஃபோனை எடுத்து பதில் அளித்தது, பார்த்தது, மாடி ஏறியது. இப்போது வசந்தின் ஒரே நம்பிக்கை அவர்கள் மாடிக்கு வரமாட்டாமல் போய்விடுவார்கள் என்பதே. கிளம்பியிருப்பாங்க ராமலிங்கம். இந்த குரலுக்கு நிறைய சக்தி இருந்தது. 30 சொச்சம் வயசு ஒரு குண்டன் குரலை வசந்த் அனுமானித்தான். இல்லையே, நான் வரலையே. பெரிய வண்டியில் போயிருப்பாங்க. இல்லைடா, டெலிஃபோன் வரும் காத்திருன்னு சொன்னாங்களே. டெலிஃபோன்? ஐயோ, இப்போது மறுபடி டெலிஃபோன் வந்தால்? வசந்துக்கு சின்னதாக 15 ஊசிகள் வயிற்றுக்குள் விளையாடின. டெலிஃபோன் ஒலித்தது. ஹலோ, யார்? சொல்லுங்கள், ராமலிங்கம் தான் பேசுகிறேன். செத்த முன்னாடியா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடியா? நான் பேசலையே. இந்த நம்பர் தான் கூப்பிட்டியா? இல்லைப்பா, வீட்டில் ஒருத்தரும் இல்லை. பதில் சொன்னானா? வச்சிட்டானா? வசந்த் மறைவதற்கு ஏதாவது அழுக்கு கூட அகப்படுமா என்று சுற்றிலும் பார்த்தான். என்ன ராமலிங்கம்? கொஞ்ச நேரம் முன்னாடி பெரியசாமி இங்கே டெலிஃபோன் பண்ணானா? யாரோ ஃபோனை எடுத்து பேசுனாங்களாமே. என்னது? இங்கே யார் வர முடியும்? கேட்டு பூட்டி இருந்ததே. அவன் தேட வந்தான். சற்று நேரம் மௌனம். டெலிஃபோன் டயல் சுற்றப்படும் சத்தம் கேட்டது. பெரியசாமியா? ராமலிங்கம் பேசுகிறேன். வேன் அனுப்பிச்சிட்டியா? சொல்லவே இல்லையே. 10 மணிக்குள்ளே புறப்பட்டு வந்துடுறேன். சிங்காரத்தையும் கூட்டி வச்சுக்க. ராமலிங்கம், பெரியசாமி, சிங்காரம் என்ன பேசுகிறார்கள்? எதை பற்றி பேசுகிறார்கள்? தேடிக்கொண்டு படியேறி வந்தவன் வசந்தை கண்டு திடுக்கிட்டு, அண்ணன், இங்கே ஒரு ஆள் இருக்கான் என்றான். அவனை கூட்டிட்டு வா. யாரா நீ? உனக்கு இங்கே என்ன வேலை? சார், நான் ஒரு தப்பான விலாசத்தில் வந்துட்டேன். தப்பான அட்ரஸா? எப்படி? எனக்கு தெரிஞ்ச ஒரு சரித்திர பேராசிரியர் ஒரு வீட்டு அடையாளம் சொல்லி அவர் கட்டுரை ஒன்றா எடுத்துகிட்டு வர சொன்னார். நான் அதை தேடிக்கிட்டு தப்பான வீட்டில் நுழைஞ்சிட்டேன். எந்த பேராசிரியர்? என்ன கட்டுரை? அதெல்லாம் இப்போ எதுக்குங்க, நான் போயிடுறேனே. எங்கே போகிற? அவர் சொன்ன வீட்டை தேடிக்கிட்டு. இந்த வீடு அதுதான். இருக்க முடியாது. அடையாளம்லாம் ஒத்து போல. அங்கே மாடியில் டெலிஃபோன் இருந்தது, கீழே கிடையாதுன்னாரே. இந்த வீடு தான். மாடியில் எக்ஸ்டென்ஷன் தனி அறையில் இருக்குது. அதை கொண்டு போய் அங்கே மாட்டிக்கிடுவோம். அப்படியா? அப்போ ரொம்ப சௌகரியமாக போயிடுச்சு. அந்த கட்டுரையை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். எந்த கட்டுரை? ராஜராஜன் கிணறு. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். விஷயம் தெரிஞ்சவன் தான் போல இருக்கு. கட்டுரைக்காக வந்தேங்கிறான். சின்ன பையனாக இருக்கான். ஆளை பிடிங்கடா. உடனே இருவர் அவனை பிடித்தார்கள். சரியான கொரில்லா பிடி. கிட்டத்தட்ட அந்தரத்தில் காலை உதறினான். அவர்கள் கைப்பிடியை தளர்த்தவே இல்லை. வாயிலே மாஸ்கிங் டேப்பு போட்டு சீல் வைக்கப்பட்டான் வசந்த். கொண்டு வரப்பட்ட கயிற்றால் அவன் கைகள் பின்புறம் கட்டப்பட்டு, கால்கள் கட்டப்பட்டு, இரண்டும் இணைக்கப்பட்டு, தோராயமாக ஒரு கால் பந்து அளவுக்கு வசந்த் சுருட்டப்பட்டு, உபரியாக தோளில் ஒரு முறை வெட்டப்பட்டு, மண்டையில் தட்டப்பட்டு, அவர்கள் கதவுகளை பூட்டும் சத்தமும் வெளியே கார் புறப்படும் சத்தமும் வசந்துக்கு அரை மயக்க நிலையில் கேட்டது. ஜன்னல் வழி சூரிய ஒளி சர்வ காட்டமாகவே எட்டி பார்த்தது. அதன் அருகில் உருண்டு சென்று சற்று நேரம் சுள்ளென்ற வெயிலில் மூஞ்சியை காட்டினான். கன்னத்து பக்கம் ஒட்டியிருந்த டேப் சற்றே இழக்கினார் போல இருந்தது. அந்த இலகலை தோல் பக்கம் கட்டியிருந்த கயிற்றின் நரநரப்பில் தேய்த்து இலக்கலை விலக்கினான். மறுபடி சூரிய வெளிச்ச சூடு பண்ணி வாயை வித பாவங்களில் அசக்கி கயிற்றில் தேய்த்து தேய்த்து ஒரு வழியாக வாயை அடைத்திருந்த டேப்பை முழுவதும் விலக்கிவிட்டு வாயாலேயே கயிறை அவிழ்த்து கொண்டு கால் கயிறையும் அவிழ்த்தான். இப்போது கணேஷ் எதிரே வசந்த் அத்தனையும் சொல்லி கொண்டிருந்தான்.
சாரி வசந்த், கன்னத்தில் சிராய்ப்பு, கையில் காயம், இந்தா பர்னால் போட்டுக்கோ. விஷயம் இவ்வளவு தீவிரம்னு தெரிஞ்சா நானும் கூட வந்திருப்பேனே. நீங்கள் கூட வந்திருந்தீங்கன்னா கதையே மாறி இருக்கும். நானே தனியாக போய் மாட்டிக்கிட்டேன். பாஸ் வேண்டாம், விட்டுடலாம். பேராசிரியருக்கு கட்டுரை கிடைக்கலன்னு சொல்லிடலாம். இல்லைடா, உன்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பாடம் சொல்லித்தர வேண்டாமா? கொஞ்சம் விசாரித்து பார்க்கலாம். என்ன, தயாரா? வசந்த் மலர்ந்து, நீங்கள் சொன்னால் தயார் பாஸ். 2 ஆள் என்னை பிடிச்சிருக்கான் பாஸ். ஒரு வஸ்தாது தர்ம அடிக்கிறான் பாஸ். வசந்த், இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. நாளைக்கு கேஸ் எதுவும் கிடையாது நமக்கு. சரி, முதல்ல ராத்திரி ப்ரொஃபஸரை போய் பாரு. அந்த கிணறு பற்றி மேலே விவரம் தெரிஞ்சுக்க. அந்த கட்டுரையில் என்ன தான் எழுதியிருந்தார், அது என்ன ஆராய்ச்சி, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க என்றான். நாளைக்கு நாம் ராஜராஜன் கிணத்துக்கு போகிறோம். கிளம்புறதுக்குள்ளே நீ ஒரு பேராசிரியரை போய் பார்த்துட்டு வந்துரு என்றான் கணேஷ். இதோ இப்போவே? வசந்த் பேராசிரியரை பார்ப்பதை விட அவள் மகள் தரிசனத்தில் ஆர்வம் உள்ளவன் போல தெரிந்தான். விசில் எடுத்துக்கொண்டே தலை வாரிக்கொண்டான், அதாவது கலைத்து கொண்டான். கணேஷ் அவனை சுவாரஸ்யமாக பார்த்து, காதல்னா நடு ராத்திரியில் தலை வாரிப்பாங்கன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது என்றான். இல்லை பாஸ், போகிறப்ப கொஞ்சம் பர்சனாலிட்டியாக போகலாம்னுட்டு தான். போ, ஓடி, ராத்திரிக்குள்ளே திரும்பி வந்துடு. ஏதாவது டான்ஸ் பார்த்துட்டு வரேன். ஒழுங்கா வீடு வந்து சேரு என்ன? வசந்த் பேராசிரியரின் வீட்டை அடைந்தபோது 10 மணி இருக்கும். வாயில் கதவின் பொத்தானை கொஞ்ச நேரம் அழுத்திய பின் உள்ளே யாரு என்று தூக்க குரல் கேட்டது. நான் தான் சார், வசந்த். எந்த வசந்த்? கதவை திறங்க சார், உங்களுக்காக கடிப்பட்டு வந்திருக்கேன். என்ன விஷயமா இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம், இப்போ கதவை திறக்கிறதில்ல. இந்த முறை இனியாவின் குரல். இனியா, இது அநியாயம் என்றான். கொஞ்ச நேரம் மௌனம், அப்புறம் பேச்சே இல்லை. வசந்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. மெல்ல அந்த வீட்டை சுற்றி பின்புறம் குழாயடிக்கு வந்து துணி துவைக்கும் கல்லின் மேல் ஏறி பார்த்தான். உள்ளே சமையலறை தெரிந்தது. ஹால் வெளிச்சத்தில் 3 பேர் தெரிந்தார்கள். 3ஆவன் முதுகு மட்டும் தெரிந்தது. இனியாவும் பேராசிரியரும் அந்த முதுகுக்கு உரியவனை சற்று அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். போயிட்டானா பாரு என்று அதட்டினான். இனியா எதிர் ஜன்னலில் எட்டி பார்த்து, போயிட்டான் என்றாள். நல்லா ஞாபகம் இருக்குல்ல? அப்போ நான் வரட்டுமா? குழந்தை, அப்பா உடம்பை பார்த்துக்கோ, அனாவசியத்துக்கு அடிக்கடி பற்ற போகிறாரு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க என்றாள். அப்போது இந்த 3ஆம் மனிதன் பக்கவாட்டில் தெரிந்தான். காலையில் அந்த ராமலிங்கம் கோஷ்டியில் பார்த்த முகமாக இருந்தது. அவள் வாசல் கதவை திறந்து வெளியே சென்று சற்று தூரத்தில் மரத்தடியில் நிறுத்தி வைத்திருந்த பைக்கை எடுத்து புறப்பட்டான். வசந்த் மறுபடி வாசல் கதவுக்கு வந்து பெல் அழுத்தினான். யாரு? சார், மறுபடியும் வசந்த் தான். நீ இன்னும் போகலையா? இப்போ கதவை திறக்கலாம்ல? சற்று நேர யோசனைக்கு பின் கதவு திறந்தது. ஏப்பா, உங்களுக்கெல்லாம் வேறு விவசாயே கிடையாதா? சார், பயப்படாதீங்க, கோச்சிக்காதீங்க. வசந்த், சட்டுன்னு உள்ளே வந்துடுங்க என்றாள் இனியா. உங்களுக்கு என் உதவி தேவை. உட்கார சொல்லாட்டா கூட பரவாயில்ல. அந்த ஆளுங்க உங்களை பயமுறுத்திட்டு தானே போகிறாங்க. பேராசிரியர் தலையை அழுத்தி பிடித்து கொண்டு சற்று நேரம் மௌனத்துக்கு பிறகு, ச்சே, தெரியாதனமாக வெட்டி வம்புல மாட்டிக்கிட்டேன். சாரி வசந்த், முதல்ல கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன். கட்டுரை கிடைச்சிதா? காலையில் அங்கே போயிருந்தியா? கேட்காதீங்க, போனேன், அடி பொத, அவ்வளவுதான். அடடா என்றாள் இனியா. வசந்த், கட்டுரை போனால் போகுது, விட்டுரு. விஷயம் ரொம்ப தீவிரமாயிடும் போல இருக்கு. இப்போ வந்தானே அந்த ஆள் யார் தெரியுமா? காலையில் இவன் தான் சார் என் சுண்டு வரல மடக்குனான். அந்த ராஜராஜன் கிணத்துல என்னமோ இருக்குது. இப்போ வந்தவன் என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? கொஞ்ச நாளில் அவங்களே கட்டுரையை திருப்பி கொடுப்பாங்களாம். அது வரைக்கும் அதை பற்றி யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாதான். பலன்னு கத்தியை காமிச்சிட்டு போகிறான் வசந்த். ஏன், எதுக்கு? ஐயா, உங்களால் அந்த ராஜராஜன் கிணத்தை அடையாளம் காட்ட முடியுமா? நாங்கள் பொடிநடைய அங்கே போயிட்டு வந்துடலான்ட்டு இருக்கோம். வேண்டாம்ப்பா, ஏதாவது விபரீதமாயிடும். நாங்கள் விபரீதத்திலேயே கையாளம்புறவங்க, நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள். உக்கல்னு வட ஆற்காடு மாவட்டத்தில் இருக்குது. அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு படம் வரைஞ்சி பாகங்களை குறிக்க முடியுமா உங்களால்? முடியும். முதல்ல அதை செய்யுங்க. அது வரைக்கும் நான் உங்கள் டாக்டரை விசாரிக்கிறேன். என்ன இனியா, கொஞ்சம் ஆடி போயிட்ட போலிருக்கே? பயப்படாத, இவங்கெல்லாம் சுண்டக்கா பசங்க. அப்பா, அந்த கிணத்துல என்ன தான் இருக்குது?
இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சவரை அது வெறும் பாழுங்கிணறு. திடீர்னு இவ்வளோ பேருக்கு அதில் என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு புரியலையே. நீங்கள் அந்த இடத்த பார்த்துருக்கீங்களா சார்? பார்க்காம தீசிஸ் எழுத முடியுமா? என்னையா கேள்வி? கோச்சிக்காதீங்க சார். 6 வருஷம் ரிசர்ச் பண்ணையா ஒரு வெள்ளைக்காரன் கூட. அது சரி சார், எனக்கு வேண்டியது ஒரு சின்ன மேட்டர். அந்த இடத்துக்கு என்னை போல ஒரு பாமரன் போக ஒரு வழி, அவ்வளவுதான். தரேன். பேராசிரியர் ஒரு காகிதத்தில் வரையும் படம் போல வரைய துவங்கி கொடுத்தார். இதில் எல்லாம் குறிச்சிருக்கேன். எனக்கு என்னவோ இவங்களுக்கும் சரித்திரத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தோணுது. ஆனால் எதுக்குன்னு தான் தெரியல. அவங்க ஏதோ கெட்ட காரியத்துக்கு கோஷ்டியாக அங்கே போயிருக்காங்க. என்ன காரியம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எங்கள் வேலை. வரட்டுமா சார்? வரேனியா? வசந்த் தீர்மானத்துடன் திரும்பி செல்லும்போது ஒமர் கயாம் என்கிற ரெஸ்டாரண்ட் வாசலில் அந்த பைக் நின்றிருந்தது. வசந்த் அந்த மர நிழலில் பைக்கை மறுபடி பார்த்தான். என்ன பிரதர், ஷோ நடக்குதா? வசந்த் தந்த ரூபாயை பற்றி கொண்டு கதவை தேவைக்கு உட்பட்ட அளவு திறந்து அனுமதித்தான். உள்ளே போய் வசந்த் சுற்றிலும் பார்த்தான். பைக் ஓட்டி வந்தவனை காணோம். யாரை பார்க்குறீங்க பிரதர்? வசந்த் சட்டென்று திரும்ப சாட்சாத் அவன்தான், பைக் தடியன். அட, நீங்களா? காலையில் சந்தித்தோம்ல, அப்போ அதிகம் உங்கள் கூட பேச முடியாமல் போச்சு. சந்தர்ப்பம் சரியாக இல்லை, அதான் பார்க்க வந்தேன். ஏய், உனக்கு எவ்வளவு தெரியும்? வசந்த் சுற்றும் முற்றும் பார்த்து, அண்ணா கிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? காதோடு சொல்கிறேன். அந்த மூர்க்கன் காதை காட்ட, எனக்கு எல்லாமே தெரியும் என்றான். அப்போ என்ன செய்கிறதா உத்தேசம்? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதே. வசந்துக்கு அவன் என்ன கேட்கிறான், நாம் என்ன பதில் சொல்கிறோம், எல்லா விஷயங்களும் சும்மா சொல்லி வைத்தான். பிரதர், உனக்கு சுவாரஸ்யமான பெண்ணை சந்திக்க விருப்பமா? பிரதர், அதைவிட முக்கியமான சந்தோஷமான காரியம் இருக்க முடியுமா? அப்போ உள்ள வரீங்களா? வசந்துக்கு எவ்வளவு தூரம் இந்த நாடகத்தை நடத்த முடியும் என்று தீர்மானமாக தெரியவில்லை. எங்கே இருக்கு சொல்லிடு. எங்கே இருக்குன்னு தெரிஞ்சா நான் இந்நேரம் அங்கே இருக்க மாட்டேனா பிரதர்? லாவண்யா, யுவர் நெக்ஸ்ட் டான்ஸ் என்று அந்த பெண்ணை பார்த்து சொன்னான். வந்துட்டேன் என்று அவள் தன் தோகையை திறந்துவிட்டு மேடைக்கு சென்றாள். அப்போ நான் வரட்டுமா? எங்கே கிளம்பிட்ட? எனக்கு பதில் வரலையே. முதல்ல நீங்கள் யார் கட்சி, அதை சொல்லுங்க முதல்ல. அவன் சுதந்திரமாக வசந்தின் சட்டைப்பையை தொட்டு, பைக்குள்ளே என்ன வச்சிருக்க? சும்மா காகிதம். காட்ட மாட்டியா? காட்டிட்டா போச்சு. வசந்த் சட்டென்று உதறிக்கொண்டு எழுந்து ஒரே பாய்ச்சலில் கதவை நோக்கி ஓடினான். கதவை மோதி திறந்து வெளியே விரைந்தான். சந்துக்குள் நுழைந்து மற்றொரு முனை திரும்பி மோட்டார் சைக்கிள் திடு திடுவென்று உயிர் பெறும் ஓசை கேட்டுவிட்டு சற்று நேரம் கழிய காத்திருந்து மறுபடி அந்த ரெஸ்டாரண்ட் வாசலை அடைந்தான். லாவண்யா தன் டியூட்டி முடிந்து சாரி அணிந்து கொண்டு கிளம்பினாள். எங்கள் வீட்டுக்கா? ஆமாம். வீடு எங்கே? சிந்தாதிரிப்பேட்டையா? ஏதோ ஒரு பேட்டை. உன்னை பார்த்தா ஆள் புதுசு மாதிரி இருக்குது. இவங்க சகவாசமெல்லாம் வேண்டாம் உனக்கு, அதான் சொல்லுவேன். விலகிக்க. அடி படுறதுக்குள்ளே விலகிக்க. அவள் பின் கதவை திறந்து இருட்டில் சைக்கிள் ரிக்ஷா ஏறி சென்றாள். கொஞ்சம் சுவாரஸ்யமாக போது இல்லை பாஸ்? திருடங்க சகவாசம் அதிகமாயிட்டு வருது. நீ ஏன் அங்கெல்லாம் போன? நேராக வீட்டுக்கு வர வேண்டியது தானே? கணேஷ் கலைந்த தூக்க வெறிப்பில் இருந்தான். அந்த ஆள் என்னை கவர்மெண்ட்டான்னு கேட்டான். அப்படின்னா இது சர்க்கார் சம்பந்தமான விஷயமா இருக்குமோ? எல்லாத்தையும் காலையில் யோசிக்கலாம், தூங்கி தொலை. காலையில் போகிறோம்ல, போகலாம். அதிகாலை வசந்த் உற்சாகத்துடன் கணேஷின் தூக்கத்தை கலைத்தான். பால் வாங்கி வந்து காஃபி தயாரித்தான். ரேடியேட்டருக்கு தண்ணீர் நிரப்பினான். காரை துடைத்தான். உடுப்பியிலிருந்து பொட்டலங்கள் தருவித்தான். கிளம்பினார்கள். முதல்ல காஞ்சிபுரம், அங்கே இருந்து வந்தவாசி போகிற பாதையை பிடிக்கணும். அங்கே இருந்து எங்கே? கூழமந்தல் போகிற பாதை இது தானே? கூழமந்தலில் எங்கே போகணும்? உக்கலுக்கு போகணும். அட, நானும் அங்கே தான் போகணும். பஸ்ஸு வருமானம் தான் நின்றுட்டு இருந்தேன். ஏறுங்க பெரியவரே. பெரியவர் சந்தோஷமாக ஏறிக்கொண்டு கதவை சாத்தினார். சினிமாக்காரங்களா? உக்கலில் என்ன சோலி? கோயிலுக்கு போகணும். பெருமாள் கோயிலா? எல்லா கோயிலையும் பார்க்கணும். சரி, கூழமந்தலையே ஒரு பழைய கோயில் இருக்குது, கவர்மெண்ட்டு பார்த்துக்கிறாங்க. பெரியவரை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. முதல்ல உக்கலை பார்க்கலாம். அங்கே ராஜராஜன் கிணறுன்னு ஒரு இடம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க, ஆனால் நிறையா கிணறு இருக்குது.
ஆற்றில் நீர் இல்லை, சவுக்கு தோப்புகள் தெரிந்தன. நகர நாகரிகம் தீண்டிய ஒரு 2 கட்டான் நிலையில் இருந்தது அந்த உக்கல் கிராமம். இந்த ஆற்றுக்கு பேர் என்ன பெரியவரே? செய்யாருங்க. கோயில் எங்கே இருக்குது? இதாங்க பெரிய தெரு. இப்படியே கிழக்கால போனீங்கன்னா பெருமாள் கோயில் சந்து வருங்க. அப்படியே வடக்க போனால் ஈஸ்வரன் கோயில். கோவிலில் கிணறு இருக்கா பெரியவரே? பெரியவரே, நேற்றுக்கு உங்கள் கிராமத்துக்கு புதுசாக பட்டணத்துலேருந்து யாராவது வந்தாங்களா? பழுப்பா நீளமா ஒரு மோட்டாரில்? இல்லைங்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஊரில் தானே இருந்தேன். கார் பெருமாள் கோயில் வாசலில் வந்து நிற்க சிறுவர்கள் சூழ்ந்து கொள்ள வசந்தும் கணேசும் பெரியவர் வழிகாட்ட உள்ளே சென்றார்கள். நுழைவு வாயில் சிதிலமாக இருந்தது. கோபுரமற்று உயர்ந்த கல் தூண்கள் கூரை வேய்ந்திருந்தது. கிணறு இருக்கா? அங்கே பாருங்கள், ஓரத்தில் ஒன்று இருக்குதுங்க. கோயிலின் தென்மேற்கு மூலையில் அந்த கிணறு இருந்தது. சுமார் 10 அடி விட்டத்துக்கு ஏறக்குறைய பாழும் கிணறு, தண்ணீர் இல்லை. இந்த கிணத்தை பற்றி ஏதாவது கதை உண்டா பெரியவரே? இதில் புதையல் இருக்கிறதா சொல்லுவாங்க. எங்கே இருக்குன்னு அந்த கல் சுவத்தில் எழுதி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதை யாராலும் படிக்க முடியாதுங்க. நீங்கள் அதை தேடிக்கிட்டு தான் வந்திருக்கீங்களா? இன்ட்ரெஸ்டிங். வசந்த் கணேஷை பார்த்தான். கணேஷ் அந்த கருவறை பக்கம் செல்ல வசந்த் அவனை பின்தொடர்ந்தான். கருவறையின் கற்கட்டில் வெளிப்புறத்தில் எழுத்துக்கள் வெட்டப்பட்டிருந்தன. தலையும் புரியலை, காலும் புரியலை பாஸ். ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கு. மட விளாக்கத்தில் கை கால் ஒடிஞ்ச சிலைங்க இருக்குங்க, பார்த்துங்க, முள்ளு செடிங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் என்றார் பெரியவர். வசந்த் நெருஞ்சி முட்களின் உபயத்தில் நொண்டினான். எனக்கு என்னவோ நாம் தேடுற இடமே தப்புன்னு தோணுது. பேராசிரியர் இதை ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். 5 நிமிஷத்துக்கு மேலே எவனாலே நிற்க முடியாது, ஒரே நாத்தம். நம்ம வீட்டுக்கு வரீங்களா? மோர் குடிக்கலாம். அப்புறம் வரோம் பெரியவரே. இல்லை, பட்டணத்துக்காரவங்களுக்கு டீ தண்ணி வேணும்னா என் மவ நல்லா டீ வைக்கும். அப்படியா? அவங்க மவளுக்கு என்ன வயசு? சின்னதுங்க, 10-15 வயசு. பாஸ், ஒரு கப் டீ அடிச்சுட்டு வந்துடலாமே. இனி அவ மறந்துட்டியா? ஓஎஸ் மறந்து போயிட்டேன். நீங்கள் போய்க்கங்க பெரியவரே. கணேஷ் மறுபடி கிணற்றுக்கு சென்று எட்டி பார்த்தான். இதில் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்போ நான் வரட்டுங்களா? ராத்திரிக்கு தங்குவீங்களா? சான்ஸே இல்லைங்க. கணேஷும் வசந்தும் தனியே விடப்பட்டார்கள். கோவிலை விட்டு வெளியே வந்து சற்று தூரம் நடந்தார்கள். வசந்த், ஒரு ஆள் நம்ம பின்னாலே வந்துட்டுருக்கான், கவனிச்சியா? கவனிச்சேன் பாஸ். விசாரிக்கலாமா? கண்டுக்காத, அப்படியே நட. நேராக வெளித்தெருவில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்கு நடந்தார்கள். அவன் சற்று அவசரமாக அருகில் வந்து, ஒரு நிமிஷம் உங்களோட பேசணும் என்றான் கார் கிளம்பும் தருணத்தில். பேசுங்க. கார் மெட்ராஸ் போகிறதா? இப்போதைக்கு இல்லை. நான் ஏறிக்கலாமா? நீங்கள் யார்? உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. கணேஷ் காரின் இன்ஜினை இளைப்பாட்டினான். தனியாக உடனே வந்தால் சொல்கிறேன். ஏன் இங்கேயே சொல்லுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே சதாசிவங்கிறவரை போய் பார்த்து அவன் சொல்ல வந்ததை முடிக்காமல் சடக்கென்று நிறுத்திவிட்டான், அல்லது நிறுத்தப்பட்டு விட்டான். அவனிடமிருந்து அடுத்து ஆக்கென்று வினோத சப்தம் எழுந்தது. அப்படியே கார் கதவுக்குள் எட்டி பார்ப்பவன் போல வசந்தின் முகத்தோடு முகம் ஒட்டி கொண்டான். அவன் வாய் திறந்து காற்று தான் வெளியே வந்தது. வசந்த், சம்திங் ராங். வசந்த் கார் கதவை தள்ள முயற்சித்தான், முடியவில்லை. இதனிடையில் கணேஷ் காரின் மறுபுறம் வெளிப்பட்டு அந்த புதியவனை பின்புறத்தில் இருந்து அணுக அவன் முதுகில் கத்தி சொருக்கப்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. மெல்ல மெல்ல கூட்டம் சேர்ந்து கொள்ள ஆரம்பித்தது. கூட்டத்தின் நெருக்கத்தில் பிறகு எதுவுமே செய்ய முடியாது. மிக விரைவில் ஏதாவது செய்ய வேண்டும், அவசரம். கணேஷ் அந்த உடலை அப்புறப்படுத்துவதற்கு தயங்கினான். கிராமத்தின் போலீஸ் அமைப்பில் சிக்கல்கள் இருக்கலாம். வசந்த், குயிக், காரை எடு. பாஸ், உயிர் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏங்க, இங்கே பக்கத்தில் ஆஸ்பத்திரி ஏதாவது இருக்கா? மாட்டு ஆஸ்பத்திரிங்களா? மனுஷ ஆஸ்பத்திரிப்பா. கார் சண்டி பண்ணுது. யாருங்க இந்த ஆள்? செத்துட்டானா? இல்லையா, மூச்சு வருது. கணேஷ் தீர்மானித்து அவனை நிறுத்தினான். வசந்த், போலீஸ் ஸ்டேஷன் எங்கன்னு முதல்ல விசாரி. இந்த மாட்டு வண்டியை நிறுத்துங்க. யோ மாட்டு வண்டி, கொஞ்சம் வரியா? கத்தி குத்தா? செத்த போனோமா? நான் மாட்டேங்க. யோ, ஆள் இன்னும் சாகலையா? தூக்கியா? புசு புசுன்னு மூச்சு விடுறத பார்த்தா 12 மணிக்குள்ளே போயிடுவாயா? இல்லை, நீ பேசி முடிக்கிறதுக்குள்ளே போயிடுவான். தூக்கியா என்றான் வசந்த். கணேஷ் அந்த முதுகின் கத்தி குத்தை பார்த்தான். ரத்தம் கட்டி தட்ட ஆரம்பித்திருந்தது.
பாஸ் வசமாக கிராமத்தில் மாட்டிக்கிட்டோம். ஏன்பா இந்த பக்கம் தங்குற ஹோட்டல் நல்லதாக இருக்கா? அதுக்கு டவுனுக்கு போகணுங்க. என்னங்காச்சு, ஏதாவது நில தகராறா? இந்த ஊரில் இதெல்லாம் சகஜங்க. வண்டியின் முன்பகுதியில் வசந்த் ஏறிக்கொள்ள கணேஷ் பின்தொடர்ந்தான். பெரு கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் உயிர் பெற்று பளிச்சென்று முகங்கள் எட்டி பார்த்தன. கணேஷ் அருகே நடந்த சற்று வயதானவரிடம், இங்கே சதாசிவம்னு யார் இருக்காங்களா என்றான். அந்த ஊரில் நிறைய பேர் இங்கே இருக்காங்களே. இல்லை, அந்த பேரில் ஊர் பெரிய மனுஷங்க யாராவது இருக்காங்களா? தெரியலைங்களேயா. லோக்கல் ஃபண்ட் ஆஸ்பத்திரி அந்த எமர்ஜென்சிக்கு தயாராக இல்லை. டாக்டர் சாப்பிட போயிருந்தார். உதவியாளர் லீவில் போயிருக்கிறாராம். நர்ஸ் இன்னும் போஸ்ட் ஆகவே இல்லையாம். பின்ன நீங்கள் யார்? நாங்கள் இங்கே வைத்தியம் பார்க்க வந்தவங்க. போச்சு பாஸ், இவன் காலி. ஏயா, அடுத்த ஆஸ்பத்திரிக்கு எவ்வளோ தூரம் போகணும்? யார்ப்பா அது? ஆள் புதுசாக இருக்கு என்று அதட்டும் குரல் கேட்டது. கிராமத்தின் போலீஸ் தொப்பி தென்பட்டது. வசந்த் வாங்க என்றான். ஒதுங்குடா, என்ன கூட்டம் போட்டுக்கிட்டு? பட்டணத்துக்காரங்க நாங்களே, நீங்கள் தானா? ஆமாங்க. நீங்கள் எப்படி பாடி எடுக்க போச்சு? கான்ஸ்டபிளுக்கு 40 வயது இருக்கும். கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்து பழசாகி போன ஆசாமி என்று தோன்றியது. ரூல்ஸ் அவருக்கு தெரிந்திருக்க அவசியமில்லை. ஆனால் அடிபட்டிருக்கான், ரத்தம் கொட்டுது, உசுறு இருக்குது, அப்படியே போட்டுட்டு வந்திருக்கணுங்கிறீங்களா? அது கூட சரிதான். கான்ஸ்டபிள் குத்துப்பட்டவனை அணுகி, யோ யாரியா நீ? அதிக இரத்த சேதத்தால் அவன் அரை மயக்கத்தில் இருந்தான். இந்த ஆள் யாருன்னு யாருக்காவது தெரியுமாயா? சுத்துப்பட்டவர்கள் மௌனமாக இருந்தார்கள். வெளியூர் ஆள் மாதிரி தெரியுதானே. என்ன பாடாவதியோ? யோ, உன்னது குத்துனது யாரியா? அருகே கணேஷ் செல்ல அவன் உதடுகள் லேசாக அசைந்தன. கணேஷ் உன்னிப்பாக கேட்டான். கிணறு. கிணறு? என்ன கிணறு? கிணத்துல அதை முடிக்க முடியாமல் சோறு அவனை ஆக்கிரமிக்க அவன் கண்களை மூடிக்கொண்டான். கிணத்துல என்ன தெரியலையே. வாங்க டாக்டரே, அந்த ஆளை பாருங்க. டாக்டர் சமீபத்தில் போஸ்டிங் ஆன இளைஞன் போல தெரிந்தான். ஓ காட், ஹீஸ் ப்ளீடிங். ஒதுங்குங்கய்யா, என்ன கூட்டம்? பொழைக்குமா போயிருமா சொல்ல முடியாது. நீங்கள்லாம் வெளியே போங்க. கணேஷ் வசந்துடன் வெளியே வந்தான். பாஸ், மறுபடி கிணறு தொடத்துது. இவனுக்கு ஏதோ தெரியக்கூடாது தெரிஞ்சிருக்கு. குத்துனவனை பாத்தியா வசந்த்? முடியவே இல்லை. பக்கத்தில் ஒரு சந்து, அதில் மறைஞ்சிருந்துருக்கணும். நான் பார்த்த போது பின்னால் ஒரு ஈ கூட இல்லை. ஒரு வேளை கத்தி பின்னால் எங்கிருந்தாவது எரியப்பட்டதோ? இருக்கலாம். அந்த ஆள் பிழைக்கணும் வசந்த். டாக்டரை பார்த்தா எனக்கு நம்பிக்கையாக தெரியல. பல்ஸ் பார்க்குறப்ப இவனுக்கு பல்ஸ் எகிறது. சின்னவனாக இருக்கானே, வயசு 30 இருக்கும் பாஸ். பாடியில் வலுவிருந்தால் பொழைச்சிப்பான். ரத்த சேதம் நிறைய ஆயிடுச்சு. ரத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ஆஸ்பத்திரியிலே கொடுத்தாலும் எடுத்துக்க வசதி இருக்காது. எவனாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். காஞ்சிபுரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களோ என்னவோ. கூட்டிகிட்டு எங்கே எடுத்துகிட்டு தான் போக முடியும். அவனை எப்படியாவது பேச வைக்கணும் வசந்த். அவன் எல்லாம் சொல்ல வந்தான்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். வாங்க பாஸ், டாக்டரே கேட்கலாம். எனக்கு என்னவோ அந்த ஆள் வெட்டினரி டாக்டரோன்னு சந்தேகமாக இருக்குது. ஊசியை பார்த்தாலே பெருசாக இருக்குது. அவர்கள் மறுபடி ஆஸ்பத்திரியின் முன் அறைக்கு சென்றபோது கத்தி குத்து வாங்கியவன் மல்லாந்து படுத்திருந்தான். மூச்சு லேசாக வருவதை கணேஷ் கவனித்தான். ஊண்டை ட்ரெஸ் பண்ணிட்டேன், நிறைய ரத்தம் எழுந்திருக்கான். இவனுக்கு இப்போ ரத்தம் கொடுத்தாக்கணுமே. இந்த ஊரில் டெலிஃபோன்னு ஏதாவது சமாச்சாரம் உண்டுங்களா கான்ஸ்டபிள் ஐயா? இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் யார், என்ன போக்குவரத்து எல்லாத்தையும் துப்புரவாக சொல்லிவிடுங்க. கேஸு ரிஜிஸ்டர் பண்ணணும் பாருங்கள். அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாங்க. முதல்ல ஆள் பொழைக்கிற வழியை பார்க்கலாமா? அது கூட சரிதாங்க. இருங்க, ஜீப் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இருந்தால் சௌரியமாக போயிடும். வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க பட்டணத்துக்காரவங்களே. போகலை, துப்புரவா விசாரிக்க வேணாமாங்க? அதானே. டாக்டர், பேஷண்ட் எப்படி இருக்கான்? இப்போ சொல்ல முடியாது. டாக்டர் ஒரு மாத்திரையை விழுங்கி கொண்டார். அப்புறம் ஏதாவது பேசினானா? இல்லை, கான்ஸ்டபிள் தான் ஏதோ கேட்டுட்டு இருந்தார். நான் தான் சத்தம் போட்டு ஊத்தியா அப்படின்னேன். கணேஷ் படுத்திருந்தவன் பக்கத்தில் சென்றான். சூடு பார்த்தான். தொடாதீங்க, போலீஸ் கேஸு. இவன் பேசியே ஆகணும் டாக்டர். எப்படி இப்படி ஆச்சு? எது? இந்த கத்தி குத்து தான். சரியாக தெரியல டாக்டர். நாங்கள் பாட்டுக்கு காரில் உட்காந்துட்டு இருந்தோம். திடீர்னு எங்கள் மேலே தலை குப்புற விழுந்தான். திரும்பி பார்த்தா ரத்தம்.
லோக்கல் ஆள் இல்லைன்னு தெரியுது. பைக்குள்ள பஸ்ஸு டிக்கெட் வச்சுருக்கான். டாக்டர், இவன் பையன் நாங்கள் பார்க்கலாமா? இல்லை, கான்ஸ்டபிள் வந்தால் காய்ச்சி மூச்சுன்னு கத்துவானே. அவர் வர்றதுக்குள்ளே. நீங்கள் யாருன்னு தெரியலையே. நாங்கள் 2 பேரும் லாயர்ஸ், மெட்ராஸ்காரங்க. அப்போ உங்களுக்கு டிஎம்சி ஆஃபீஸில் யாரையாவது தெரியுமா? டைரக்டரே தெரியும். டாக்டரின் சுபாவத்தில் ஒரு மின்னல் மாற்றம் ஏற்பட்டது. உட்காருங்க, உங்கள் பேர் என்ன? வசந்த். என்ன பார்க்கணுமோ பார்த்துக்கங்க. கணேஷ் படுத்திருந்தவனை அசைத்தான். கணேஷ் அவன் சட்டை பையை காலி செய்தான். டிடிசியின் பஸ் டிக்கெட், ஒரு அழுக்கு காகிதத்தில் மொத்தம் செலவு செய்த ரூபாய் 47.60க்கு முழுமையான கணக்கு, போஸ்ட் கார்டு, அன்புள்ள அண்ணன் அவர்களுக்கு என்றது. விலாசத்தை பார்த்தான். ஆதம்பாக்கம். ஆள் யார் என்று தெரிந்து கொண்டு விடலாம். சதாசிவம் முதலியார் தெரு, உக்கல் போஸ்ட், வட ஆற்காடு மாவட்டம். வெறும் விலாசம் மட்டும்தான் இருந்தது. கணேஷ் அந்த தபால் கார்டை எடுத்துக்கொண்டான். வெளியே ஜீப் அரவம் கேட்டது. கணேஷ் அவசரமாக அறையை விட்டு விலகினான். வேற வழியே இல்லை, காஞ்சிபுரமே எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஆள் யாருன்னு இன்னும் தெரியலையே. நிச்சயம் வெளியூர்காரன்தான். இதோ இவங்க கூட தான் வெளியூர் தான். நீங்கள்லாம் எந்த ஊர்? நாங்களாம் மெட்ராஸ் தாங்க என்றான் வசந்த். இந்த சீட்டை ஆஸ்பத்திரியில் காட்டுங்க, உடனே வைத்தியம் பார்ப்பாங்க. டாக்டரிடம் சீட்டை பெற்றுக்கொண்டு கணேஷ் வசந்தை தீர்மானம் இல்லாமல் பார்த்தார். கான்ஸ்டபிள், நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். ஏயா, காரில் வந்தீங்களாமே 2 பேரும், அது அப்போவே சொல்லக்கூடாது. ஜீப்புக்கு நான் அல்லாடுறேன். காரு ரிப்பேர் ஏட்டையா, அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் எங்கேயும் வெளியே போயிட மாட்டோம். நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வாங்க. அது கூட சரிதான். இல்லை வசந்த், நாமும் கான்ஸ்டபிள் கூட போயிட்டு வந்துடலாம். அவருக்கு நம்ம மேலே சந்தேகம் எதுவும் வரக்கூடாது பாரு. அது கூட சரிதான். கணேஷ் வசந்தை தனியே அழைத்து, அவன் மயக்கம் நீங்கி மறுபடி பேசுகிற போது கூட இருக்கணும் என்றான். வசந்த் குரலை தாழ்த்தி, அது கூட சரிதான் என்றான். கார் பார்த்துட்டு வந்துடுறேன், சரியாக போயிடுச்சுன்னா அதையே எடுத்துகிட்டு போயிடலாம் என்று கிளம்பினான். ஆஸ்பத்திரியிலிருந்து கார் நின்ற இடத்துக்கு வழியில் இனியாவை பார்த்தான். முதல் பகுதி வடைந்தது. மீண்டும் 2ஆம் பகுதியில் சந்திக்கலாம். ராஜேஷ் ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான்.